ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இல்லத்தரசிகள் மற்றும் அரசு பணிக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ள டிப்ஸ் தாங்க தரப்போகிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அரசு பணியில், அதாவது அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றுறேன். நான் 2014 டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் கிளியர் பண்ணி நான் போஸ்டிங் வாங்கினேன். இங்கே முழுக்க என்னுடைய சொந்த அனுபவம், அதாவது நான் எப்படி படித்தேன், என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நம்ம மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி போடணும். என்னால் முடியாது, எனக்கு தமிழ் வராது, மேக்ஸ் வராது, நான் எப்படி படிக்க போகிறேன், இப்படிங்கிற தாட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம மனசுலேருந்து தூக்கி போடணும். அதாவது எனக்கு ஒரு ப்ராவர்ப்பு தாங்க ஞாபகம் வருது. இஃப் நாட் மீ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென். உன்னால் முடியாவிட்டால் யாரால், இப்பொழுது முடியாவிட்டால் எப்பொழுது, அப்படிங்கிறது தாங்க இது. அதாவது நமக்கு நாமே தாங்க இன்ஸ்பிரேஷனு, நமக்கு நாமே தான் மோட்டிவேஷனு. எனக்கு டைம் இல்லை, நான் குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும், இந்த மாதிரி காரணங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே தாங்க இருக்கணும். நம்முடைய டைமை நாம் தான் உருவாக்கணும். ஜெயித்தவங்க அத்தனை பேருமே நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் தான். நானும் அப்படி தாங்க. எந்த இடத்துல நம்ம தவறு செஞ்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம திருத்திக்கணும். நம்ம இது வரைக்கும் எழுதின எக்ஸாமில் நம்ம என்னென்னலாம் தவறு பண்ணோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம திருத்திக்கணும். நம்ம ஆள் மனசில் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும், நான் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு நம்ம படிக்கணும். ஒவ்வொரு நாள் டார்கெட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 6th ஒரு லெசன் முடிக்கணும், 2 லெசன் முடிக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக அதை நம்ம முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகிறவங்க முழுசாக சிலபஸை நம்ம கையில் வச்சுருக்கணும். அந்த சிலபஸில் ஒரு இது கூட விட்டு போகாமல், ஒரு பாடப்பகுதி கூட விட்டு போகாமல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த புக்கை எடுத்தீங்க அப்படின்னாலும், இப்போ 6th புக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 6th புக்கை லைன் பை லைனாக படிச்சிருக்கணும். படிச்சுட்டு நீங்கள் படிக்கிறப்பவே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த நோட்ஸு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு உதவும். அதுவும் இல்லாமல் படிக்கிறத விட எழுதுறத நம்ம மனசில் நல்லா பதியுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு சின்ன பேக்கில் கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நோட்ஸை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம எல்லா புக்ஸையும் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் எப்போவுமே நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கணும் கண்டிப்பாக. இது நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் உங்களோட ஓன் இதில் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலு, ஆண்டுகள், இதெல்லாம் நம்ம அப்பப்போ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீகால் பண்ணி பார்க்கணும். ரீகால் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கணும். நீ இந்த ஆர்டிக்கல் சொல்லு, இந்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 28 என்ன சொல்லுது, 14 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரீகால் பண்ணும்போது நீங்கள் தவறாக சொல்லியிருக்கலாம், அவங்க சரியாக சொல்லியிருக்கலாம். அந்த விஷயம் உங்களுக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு எளிமையானதுலேருந்து கடினமானதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு எளிமையானதை படித்து முடிச்சிடணும். நாம் படிக்கிறதுக்கு வயசோ சூழ்நிலைகளோ தடையே கிடையாதுங்க. அதாவது எழுந்து நடக்க முடியாதவங்க கூட எத்தனையோ சாதனைகள் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கடவுள் எல்லாமே நல்லா கொடுத்துருக்கிறப்ப நாம் ஏன் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கணும். நம்மளோட நோக்கம் ஒன்றாக இருக்கலாம். அதாவது டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 4, குரூப் 8 இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கான்செப்ட் இது தாங்க.
இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும். சரி, இன்னும் என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து குரூப் 4க்கு படிக்கலாம், குரூப் 2க்கு படிக்கலாம். எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து 1-2 கொஸ்டின்ஸ் நாம் எழுத போகிற குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ வந்து வரலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பை ப்ராக்டிஸ் ஆகும், ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். படித்தா மட்டும் போதாது, நம்ம படித்ததை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்சில் இப்போல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் வழியாக வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். நம்ம வந்து கோச்சிங் சென்டரே தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து 25 மார்க்ஸ் வருது. அந்த 25க்கு நம்ம 25 எடுத்துடணும். அதே மாதிரி தமிழில் 100க்கு 100 எடுத்துடணும். 100க்கு 100 இல்லைனா கூட ஒரு 95ஆவது எடுத்துடணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு பகுதி. மற்ற பொது அறிவு அப்படிங்கிறது வந்து அதில் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, சோசியல் எல்லாமே கலந்து வருது. ஆனால் இந்த மேக்ஸும் தமிழும் நம்ம மார்க்கை வந்து ஹை ஸ்கோர் பண்ண வைக்க உதவக்கூடிய ஒன்று. இந்த மேக்ஸை வந்து நம்ம போட்டு பார்க்கணும். எந்த ஒரு படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ அதை ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும். ஒரு குழு வச்சு நம்ம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். மேக்ஸும் அதே மாதிரி தான். நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மேக்ஸ் போட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ப்ரீஃபாக வந்து போட்டு பார்க்குறதுக்கு அங்கே டைமிங் இருக்காது. அதே மாதிரி எக்ஸாம் எழுதும்போது முதல்ல நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எழுதணும். தெரியாத கொஸ்டின்ஸை நீங்கள் தொடவே கூடாது, விட்டுறணும். அந்த இடத்துல வந்து சேட் பண்ணக்கூடாது, விட்டுறணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ 1 to 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு வரணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பின்னாடி போயிட்டு வரப்ப அதில் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம், ஒரு குழு இருக்கலாம், அதில் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ இந்த தெரியாத கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து எப்படியெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இது வந்து மேக்ஸுங்க. இது ஒரு சாம்பிளுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 43+ அப்படிங்கிறது ரூட் எடுத்துகிட்டே வரணும். இதில் நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன் 7 அப்படின்னு. எப்படி அப்படின்னா 43க்கு அப்புறம் ப்ளஸ் வந்ததுன்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்கொயர் நம்பரை பார்க்கணும். அப்போ 49ஓட வர்க்கம் வந்து 7. அதே மாதிரி தான் மைனஸுக்கும். இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸ் போடுறப்ப நமக்கு டைம் சேவ் ஆகும். இது வந்து எல்லாமே பை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக போட முடியும். சரி, இப்போ நான் முழுசாக சொன்னது எல்லாம் ஒரு தொகுத்து ஒரு ஷார்ட்டாக கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், நோட்ஸ் எடுக்கணும். தெரியாததுக்கு, அதாவது ரொம்ப கஷ்டமான பகுதிகளுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வச்சுக்கணும். மேக்ஸை போட்டு பார்க்கணும், ஷார்ட்கட் வச்சுக்கணும். டெஸ்ட் எழுதும்போது தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதிடணும், தெரியாததை கடைசியில் தான் எழுதணும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து உங்களால் வந்து ஜெயிக்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ பொது அறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம தமிழில் எழுதிட்டுருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சில சமயம் நம்மளுக்கு தமிழில் தெரியாதது இங்கிலீஷில் நம்மளுக்கு ஆன்சர் வந்து தெரியும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தெரியாத கொஸ்டின் விட்டு வைக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 1-2 கொஸ்டினாவது உங்களால் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொரு மார்க்குமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து கவுன்சிலிங் போகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து அதோட அருமை தெரியும். ஒரு மார்க்கில் நம்ம வந்து எத்தனை பேருக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படிங்கிறது. அதனால் நம்ம ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.